வணக்கம் நேயர்களே. அக்யூபங்க்சர் அதிசயம் நிகழ்ச்சி மூலிமா உங்கள் அனைவரும் சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இல்லை, இன்னொரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, இந்த நிகழ்ச்சி மூலிமா நான் டாக்டர் சையத் அலி சாரை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக பெருமைப்படுறேன். டாக்டர் சையத் அலி கிட்ட வரும்பொழுது அவர் தண்ணியை குடிக்கலை, தண்ணியை ஸ்பூனில் சிப் பண்ணி குடிச்சுட்டு இருந்தார். சிப்பு, அதாவது சொல்லணுன்னா பாம்பு தண்ணியை நக்கி குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரை ஸ்பூனாக தான் குடிப்பார். அப்படின்னா சாம்பார் கூழ் ரசக்கூழெலாம் எப்படி குடிச்சிருப்பாருன்னு பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு 10 வாய் தான் சாப்பிடுவார். அவர் பெரிய உடம்புக்கு ஒரு 50 கிராம் சோறு சாப்பிட்டா பத்தவே பத்தாது. அதனால் அவருடைய உடம்பு ரொம்ப சீரடைஞ்சு போயிருந்தது. அவருடைய உணவு சாப்பிட்ற முறையே வேறு மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் ஒரு கையில் அந்த தைலம், ஒரு தைலத்தை வச்சுருப்பார். பீச கையில் தைலம், சோத்து கையில் ஸ்பூனு எடுத்து வாயுவில் விடுவார். அடைக்கும். டக்குன்னு அந்த தைலத்தை மாரில் தடவுவார். மாரில் தடவுனா இவருக்கு அந்த அடைப்புலாம் நீங்கிட்டா மாதிரி ஒரு பாவம். அதனால் நாங்கள் ஒன்றும் சொல்லலை. தைலத்தையும் வச்சுப்போம் டைனிங் டேபிளில். இந்த கையில் ஸ்பூனு, இங்கே எதிர்க்க சாம்பார் கூழ் எடுப்பார், இந்த கையில் தைலம் தடவிப்பார். எங்களுக்கு நான் எவ்வளவோ சொன்னேன், அது கெட்ட பழக்கம், அடிக்ட், அது நீங்கள் எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு. அவர் இல்லைப்பா, அது முதுகில் தடவுனாதான் நல்லா இருக்குது அப்படின்வார். சில நேரங்களில் என்னால் வலி தாங்க முடியல, எனக்கு தடவி விடு, முதுகுலையும் தடவு மார்லையும் தடவுன்னு சொல்லுவார். அப்போது வலி போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தடவியே விடுவேன். ஸோ ஒவ்வொரு வாய் ஸ்பூன் சாப்பிடும் பொழுதும் ஒரு கையில் தைலத்தை தடவினே வச்சுருப்பார். ஒரு ஸ்பூன் தடவுதல், ஒரு ஸ்பூன் ஒரு தடவுதல், இப்படியே இருந்தவர் 4 நாளில் தைலத்தை விட்டுட்டார். தைலத்தை விட்டுட்டு ஸ்பூனையும் போட்டார். கையிலே ஆண்டவன் கொடுத்த விரல்கள், அந்த விரலில் சாதத்தை பிசைஞ்சி அவருக்கு என்ன முடிய அளவு 2 இட்லி ஆரம்பித்தார். 2.5 3 இட்லி. ஆனால் நான் புரோட்டீனை எவ்ரி 3 ஹவர்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருக்கேன். நார்மலாக நான் அவருக்கு ரொம்ப சின்னவனாக இருந்தாலும் கூட என்னுடைய வேண்டுகோளை அதை அறிவுரையாக எடுத்துக்கின்னு அப்படியே கடைப்பிடிப்பார். அதனால தான் இந்த 15 நாட்களுக்குள்ளாக நல்ல முன்னேற்றம். அதை நான் கண்கூடாக பார்க்குறேன், நான் வியக்கிறேன். அவர் டாக்டர் சையத் அலி ரொம்ப நாள் வாழணும். இந்த சமுதாயத்துக்கு மென்மேலும் எங்கள் அண்ணாருமா விட மோசமானவங்களாம் எவ்வளோ இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உயிர் பிச்சை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆயுளை விருத்தி பண்ணணும். இது இல்லாமல் அவர் எல்லா குறைகளும் தனது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் முடியும்னு சொல்கிறாரு. இன்க்ளூடிங் சுகர், தட் இஸ் டயபெட்டிக், மார்வலி. நான் போகும்பொழுது எங்களுக்கு கேன்சர் இல்லை என்று ஏற்கனவே டாக்டருங்களாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இவர்கிட்ட வரும்பொழுது நாடியை பிடிச்சி, உங்களுக்கு கேன்சர் நாடியே இல்லை, நான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அதை நான் சரி பண்ணுறேன்னு சொன்னார். இந்த நான் கொடுத்த மருத்துவ சான்றிதழ்கள்லாம் அவர் பார்த்தாரான்னு தெரியல, நீங்கள் வச்சுக்கோங்க, எல்லாம் சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். உண்மையிலேயே அவர் முதல்ல என்னிட கேட்டது 10 சிட்டிங்கில் நான் சரி பண்ணுவேன்னு சொன்னார். நாங்கள் வீட்டில் முதல் சிட்டிங் முடிஞ்ச உடனே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி, ஓகே 10 சிட்டிங் பரவாயில்ல, நம்ம ஆஃபர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் 4வது சிட்டிங்லேயே கையில் சாம்பாரை பிசைஞ்சி சாப்பிட்டார், ரசம் பிசைஞ்சி சாப்பிட்டார். தைலங்களாம் கிடையாது, தைலத்தை தூக்கி போட்டார். அவருக்கு தேவையான உணவை தன் கையாலே பிசைஞ்சி அவர் சாப்பிட்றார். இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த பெருமை டாக்டர் சையத் அலியே சாரும். எல்லா புகழும் இறைவனுக்கு சாரும். ஏன்னா இறைவன் நேராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்ல. இறைவன் இவரை மாதிரி ஒரு நல்ல எண்ணங்களை உடைய இறை தூதர்கள். இவர் தன்னுடைய சப்ஜெக்டில் இறைவனை வேண்டி ஒவ்வொருத்தருக்கும் சிகிச்சை செய்கிறார். அதனால் அந்த சிகிச்சை 100க்கு 100 பலனளிக்கிறது. குறிப்பாக எங்கள் அண்ணனுக்கு 100க்கு 200% வெற்றி. அதனால் நான் பெருமையாக எங்கும் எங்கே போயும் சொல்ல தயார். இதில் எனக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. இவருடைய குடும்பமும் இவர்களுடைய பாரம்பரியமும் நல்லா வாழணுன்ட்டு எல்லாம் வல்ல எனது தெய்வம் சாய்பாபாவை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நான் எங்கள் அண்ணாவை அழைச்சின்னு வரும்பொழுது எதிர்க்க சேரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு,
இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு கண்ணை சுற்றி ஊசி குத்திட்டு இருந்தது. இன்னும் இது எங்கள் அண்ணா கூட இப்படி தான் சுற்றி குத்திடுவாரோ, கண்ணை சுற்றி குத்துறாரு. எனக்கு நான் ஒரு ஒரு பெரிய அதிகாரி. எனக்கு உடல் உறுப்புகளில் ஒவ்வொரு பாகமும் எனக்கும் அத்தியாவசியமாக நல்லாவே தெரியும். இவர் கைபாலில் போய் ஊசி குத்துறாரு. இது எந்த ஐ டாக்டராக ஒத்துப்பாங்களா அப்படின்ற ஐயப்பாடு மனசுக்குள்ளே இருந்தது. எதுக்கு இந்த வம்பு, நம்ம வந்தது எங்கள் அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதோடு போயிடலாம் நினச்சின்னு தான் இருந்தேன். ஆனால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து அந்த பெண்மணியின் கணவனை கேட்டேன், என்னங்க என்னாச்சு உங்கள் பொண்டாட்டிக்குன்னு. அவங்களுக்கு கண் பார்வையே போயிடுச்சுங்க அப்படின்னு. என்னாச்சு, கண்ணு திடீர்னு போயிடுச்சுன்னாங்க. அவங்களுக்கு சற்றேற குறைய 58லேருந்து 60 வயதுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய, எனக்கு 63, அவங்க சின்னவங்க தான், எப்படி பார்வையெல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கினேன். அந்த நாள் அந்த கண்ணை சுற்றி இருக்கிற ஊசியெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு டாக்டர் அவங்கள கேட்குறாரு, டாக்டர் சையத் அலி அந்த பெண்மணியை பார்த்து, என்ன தெரியுதா, நான் என்ன ஷர்ட் போட்டுருக்கேன், இங்கே இது என்ன கலருன்றாரு. அவங்க சொல்கிறாங்க. அப்போவே எனக்கு எங்கள் அண்ணார் அப்போ படுத்துன்னு ஊசி குத்திட்டுருக்கிறத தொட்டு எங்கள் அண்ணார் கூட லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் வந்து எதிர்க்க சேரில் உட்காந்துட்டேன். இவரது வினோதமாக இருக்குது. கண்ணு பார்வை, கண்ணை சுற்றி இருந்த ஊசிகளை எடுத்துட்டு என்ன கலர், இது என்ன கலர்னு கேட்குறாரு. அப்புறம் நான் டாக்டர் நவந்த உடனே நான் கேட்டேன், என்னம்மா எதுக்கு வந்தீங்கன்னா, அவள் தான் பார்வை போயிடுச்சுங்க இப்போ தெரியுதுங்கன்னாங்க. இது என்ன இது 2 மணி நேரத்தில் மேஜிக், இது மாதிரிலாம் செய்ய முடியுமா, எந்த சூட்சமங்களில் எப்படி பண்ணுறாரு இதை அப்படின்னு நினச்சேன். அது பக்கத்தில் இன்னொருத்தர், அவங்க குடும்பத்தை சாராதவர், அவங்க இது போட்டிருந்தாங்க, முஸ்லீம் படுதா பெண்மணி. அவங்கள இவர் வந்து கேட்டுருக்கிறார் என்ன ப்ராப்ளம் என்னன்றது. நான் அதை அப்படியே கூர்ந்து கவனிச்சினே தான் இருந்தேன். அப்போது அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான மருந்தை 7-8 வருஷமாக சாப்பிட்டுட்டு உணவு குழாய் முழுவதும் எரிதான், எரிச்சல் அப்படியே எரியுது அப்படின்றாங்க. அவங்க கூட அவங்க இன்னொரு அம்மா, அவங்களும் கோஷா போட்டுன்றது அவங்க தாயின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 7-6 வயசு எல்கேஜி படிக்கிற பெண்ணு, அந்த கிளினிக்கே நர்த்தனம் பண்ணிட்டது அப்படியே இருந்தது. அப்புறம் அந்த அம்மாவையும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டில் படுக்க வச்சுட்டு ஊசிலாம் குத்திட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ போகும்பொழுது இவர் கேட்குறாரு, டாக்டர் சையத் அலி, என்னம்மா இப்போ எப்படி இருக்குதுன்னு. இப்போ சுமாராக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சேன். இப்போ கண்ணு தெரிலன்றாங்க. இவர் ஒரு முஸ்லீம் லேடி, அவங்களுக்கு வந்து உணவு சுவாசத்தில் வந்து ஏதோ எரிச்சல்னு சொல்கிறாங்க. சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, மறுநாளைக்கு எங்கள் அண்ணாரை அழைச்சின்னு போகிறேன். அதே அவங்க வந்தாங்க. இந்த தடவை அந்த அம்மாவினுடைய கணவர், அவருக்கு என்ன ஒரு அட்லீஸ்ட் ஒரு 32 வயசு இருக்கும், அவரும் வந்தார். இந்த தடவை கணவருக்கும் ட்ரீட்மெண்ட்டு, ஒய்ஃபுக்கும் ட்ரீட்மெண்ட்டு, அவங்க 2 பேருக்கும் பண்ணார். அவங்கள நான் தொடர்ந்து 5 நாளாக கவனித்தேன். தொடர்ந்து 5 நாளாக அவங்களோட பேசினேன். 90 பங்கு எனக்கு நல்லா ஆயிடுத்து, இறைவனுடைய அருளால் நல்லா ஆயிடுத்து அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் இப்போவே போகிறீங்க, எந்த ஊர் நீங்கன்னு கேட்டேன். நாங்கள் அருப்புக்கோட்டை தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இந்த சமீபத்தில் நடந்த பக்ரீத் ஃபங்க்ஷனுக்காக முன்கூட்டியே போகணுன்றோம், அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். அங்கே 1 மணி நேரம் அங்கே இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஆச்சரியங்களை பார்க்கலாம், ஆச்சரியங்களை ரசிக்கலாம், ஆச்சரியங்களை உணரலாம், பிரமிச்சு போகலாம். எல்லாத்த விட இதனுடைய எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் இந்த அக்குபங்க்சர் சப்ஜெக்டை அவர் முழு மனதோடு படித்து, அது வர்ற ஏழை பாழைங்கள்லாம் வராங்க. நான் நேற்று ஒரு லேடியை பார்த்தேன், நான் ரொம்ப வறுமையாக இருக்கிறாங்க, நான் போகும்போது ஒரு 100 ரூபா கொடுக்கலாமான்னு நினச்சேன். நல்ல காலம், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். அவங்க திருநெல்வேலின்னாங்க. திருநெல்வேலி எங்கே இருக்கிறீங்கன்னாங்க. ஏன்னா நான் 4 ஸ்டேட் ஆஃபீஸர், அதனால் எனக்கு தெரியாத ரயில்வே ஸ்டேஷனோ எதுவுமே இருக்க முடியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐ எம் அசிஸ்டன்ட் டிவிஷனல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் என்ஜினியர்னு சொல்கிற வார்த்தைகளுக்கும் அந்த உருவத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க கட்டின்னு இருக்கிறது 30 ரூபா புடவை. அவங்களுடைய உடல் கூறு ஒரு 10 நாளில் இருப்பாங்களோ 20 நாள் இருப்பாங்களோ கடவுளுக்கு தான் தெரியும். இப்போ மனிதனுடைய வயது ஆயுள் யாராலுமே நிர்ணயிக்க முடியாது, இறைவனை தவிர. அப்படி அந்த அம்மா யாருன்னு கேட்டேன். யாரோ அவங்க ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்களாம்.
இப்போது 3 வாரத்துக்கு 3 நாள் டயாலிசிஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் சமயம் கிடைக்கும் பொழுது டாக்டர் சையத் அலி கிட்ட வந்து இந்த மாதிரி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிற தொட்டு முகம் தெளிவாக தெரியுது. அந்த டயாலிசிஸ் ஆனாவே என்னுடைய சிஸ்டர் டயாலிசிஸ் பண்ணி செத்து போயிட்டாங்க. அதனால் அதனுடைய விளைவுகள்லாம் தெரியும். டயாலிசிஸ் பண்ண என்ன ஆகும், அதனுடைய கோராமை அதை பார்க்கவே சகிக்காது. ஆனால் இந்த லேடி எப்படி 10 நாளாக வராங்க, நல்லா இருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன். இதுக்கெல்லாம் காரணம் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் டாக்டர் சையத் அலி மூலமாக பெற்று அவங்க எவ்வளவோ முன்னேறி இருக்காங்க. அது அவங்களுடைய முன்னேற்றம் அவங்கள கேட்டால் தான் விளக்கமாக சொல்ல முடியும். நான் இந்த 10 சிட்டிங்கில் பார்த்த அதிசயிக்கப்பட்ட பலதரப்பட்ட மக்களில் நான் வியந்திருக்கிறேன். எனது உறவினர்கள்ட்டெலாம் சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்குது இன்னும் மிராக்குலஸ்லாம் நடந்துன்னு தான் இருக்குது, நீங்கள் வாங்க டாக்டர் சையத் அலி கிட்ட வந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த வாரம் நான் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆம்பூர் ஊர் எனக்கு. என்னுடைய ஊர்லேருந்து என் மாமா பொண்ணுங்கள்லாம் வரப்போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தைராய்டெல்லாம் பெரிய 60 வயசு ஆகிடுது. ஆனால் இவர்கிட்ட கேட்கும் பொழுது வயசே இங்கே சான்ஸ் கிடையாது. 80 88 வயசு. இப்போ எங்கள் அக்கா வந்து போனாங்க, அவங்களுக்கு 88. அவங்களுக்கு 88 வயசுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு இப்போ நான் சொல்கிறது அவங்க பொண்ணுக்கு தான். வாசுகி அப்படின்னு வேலூர்லேருந்து வரப்போகிறாங்க திங்கட்கிழமை. அவங்களுக்கு தைராய்டு சுரப்பி பயங்கரமாக வேலை செஞ்சு உடல் ஊதி இருக்காங்க. அஃப்கோர்ஸ் வயசாகிடுத்து, பேரம்பேத்திலாம் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் வாழ்நாளில் இறக்குற வரைக்கும் பிறருக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கணுன்றது தான் ஒவ்வொருத்தருடைய ப்ரேயராக இருக்கணும். மற்ற மருத்துவ முறையில் அறுவை சிகிச்சை செய்யும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ் அல்லது லோ பேக் பெயின் என்று சொல்லக்கூடிய இடுப்பு வலி அல்லது மூட்டு மாற்று சிகிச்சை முறை, இவை அனைத்தையும் அறுவை சிகிச்சை இல்லாமல் நமது பேராசிரியர் டாக்டர் சையத் அலி அவர்கள் எளிய முறையில் அக்குபஞ்சர் செய்து தீர்த்து வைக்க முடியும் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார். வணக்கம் நேயர்களே, உங்கள் அபிமான அக்குபஞ்சர் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ பல எபிசோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு பேஷண்ட். ஸோ அந்த பேஷண்ட்டுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா மென்டல் டிஸார்டர்ஸ். ஸோ அந்த மென்டல் டிஸார்டர்ஸ் எந்தெந்த உறுப்புகளால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அது எப்படி நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி தான் கடந்த சில எபிசோட் மூலியமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இன்னும் முழுமை அடையலை. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நபரை பொறுத்த வரைக்கும், இந்த சார்ட் பொறுத்த வரைக்கும், அவருடைய டயக்னோசிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். நம்ம நுரையீரல், பெரிகார்டியம், ஹார்ட், சிறுகுடல், ட்ரிபிள் ஹோமர், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்ப்ளீன், லிவர், கிட்னி இது வரைக்கும் பார்த்துருப்போம். யூரினரி பிளாடரும் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ கால் பிளாடரும் ஸ்டமக்கும் பார்த்தீங்கன்னா கால் பிளாடர் ஸ்பிளிட் செப்பரேஷனில் இருக்குது. ஸோ அதனால் அந்த உடம்புல அந்த நோயாளினுடைய உடம்புல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கால் பிளாடர் சேனல் இதை பார்த்துக்கோங்க. அந்த சேனல் ஆகப்பட்டது எங்கே இருக்குதுனாக்கா இந்த கண்ணுனுடைய பாகத்தில் இங்கே உற்பத்தி ஆகுது. அந்த சேனல் உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. தலையை ஃபுல்லாக பாருங்கள், எத்தனை ரவுண்ட் அடிக்குது பாருங்கள் தலையில். இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா தலையில் ஏற்படக்கூடிய இந்த பிளட் கிளாட். இந்த பிளட் கிளாட் எங்கே இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸில் நம்ம செலக்ட் பண்ணி அந்த பிளட் கிளாட்டையை நம்ம கரைக்க முடியும். அப்படின்னா என்ன, இந்த பிளட் கிளாட் ஏற்பட்டது அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு டிசீஸ் என்ன வரும், ஃபிட்ஸ் வரும். அதை விட மிகப்பெரிய டிசீஸ் வேறு ஒரு மனுஷனுக்கு எங்கேயுமே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா எங்கே நடந்து போயிட்டு எங்கே விழுவான், எந்த இடத்துல விழுவான், எப்படி விழுவான்னு தெரியாது. அந்தளவுக்கு அது ஒரு மோசமான நோய். ஸோ அந்த நோயையும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறையில் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸோ அந்த பாயிண்ட்ஸில் மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இல்லை, அங்கே எங்கே கிளாண்ட் இருக்குது, அந்த கிளாண்டை நம்மளால் முழுமையாக குணப்படுத்த முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா நேராக செஸ்ட்டுக்கு ட்ராவல் ஆகுது, ஸ்டமக்கில் போயிடுது, லோ பேக் அந்த இடத்துக்கு வருது, சைடில் இறங்குது, காலுடைய சைடில் இறங்கி
பாருங்கள் முட்டினுடைய சைடில் இறங்கி கால் ஃபுல்லாக சைடில் இறங்கி காலில் இருக்கக்கூடிய 2வது விரலில் வந்து முடியறது. ஸோ இந்த சேனல், இந்த ரூட், இந்த சேனலில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு உதாரணத்தை சொல்கிறோன்னு வச்சுக்கிங்க. இப்போ காவிரி நீர், இந்த காவிரி நீர் வந்து கொள்ளிடத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ட்ராவல் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா சைடில் இருக்கக்கூடிய விளை நிலங்கள் வந்து எப்படி வந்து பயன்படுதோ, அதே மாதிரி அந்த சேனல், அந்த கால் பிளாடர் சேனல் அப்படின்றது எங்கெங்கே ட்ராவல் ஆகுதோ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் வந்து நம்ம வந்து குணப்படுத்தலாம். அதுதான் வந்து அக்குபஞ்சருடைய சித்தாந்தம். இது ஒரு பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட். இது இந்த கம்பேரிசன் காமிச்சிருக்கிறோம். இப்போ இதுவும் வந்து ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட். இது டேட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11ஆம் தேதி 6வது மாதம் எடுத்திருக்கோம். இதை எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா மண்ணீரல் வந்து இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் மண்ணீரல் வந்து ரொம்ப எக்ஸசிவாக இருந்தது. கிட்னி வந்து ரொம்ப லோ, அதாவது செப்பரேஷனில் இருந்தது. யூரினரி பிளாடர் எக்ஸசிவாக இருந்தது. கால் பிளாடர் அண்ட் ஸ்டமக், இந்த 3 உறுப்பும் வந்து செப்பரேஷன். ஸ்பிளிட்னா செப்பரேஷன். இப்போ நான் ஏற்கனவே வந்து அந்த மற்ற இன்னொரு ரிப்போர்ட் சொல்லும்பொழுது அவருக்கு கால் பிளாடரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன செப்பரேஷனில் இருந்ததுனால அவருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தது, இந்த மென்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தது. கிட்னி வந்து டிஸ்ஃபங்க்ஷனில் இருக்கும்போது, லோ கண்டிஷனில் இருக்கும்போது இந்த மென்டல் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இந்த மண்டீரல் வந்து என்ன அப்படின்னாக்கா சரியான முறையில் ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய உறுப்புன்னு சொல்லியிருக்கேன். அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய உறுப்புலேருந்து சரியான முறையில் என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணுது, வேற ஒரு உறுப்புக்கு அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணுது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் வந்து அந்த பிரச்சனைகள் இருந்தது. இந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் 29ஆம் தேதி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு 29ஆம் தேதி எடுக்கும்பொழுது பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாமே க்ரீன் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து என்னக்கா, இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து, இந்த இன்பேலன்சிங் ஆர்கன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிறது தான் இந்த சிஸ்டத்தினுடைய, இந்த அக்குபஞ்சர் சிஸ்டத்தினுடைய சாராம்சம். ஸோ டிசீஸ் வந்து எதுவாக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. அது எந்த மாதிரி டிசீஸ் இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. அது பேர் வச்ச டிசீஸாக இருக்கட்டும், பேர் இல்லாத டிசீஸாக இருக்கட்டும், அல்லது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிசீஸாக இருக்கட்டும், அது எந்த டிசீஸ் இருந்தாலும், ஈவன் தோ கேன்சராக இருக்கட்டும், அது பிரெஸ்ட் கேன்சராக இருக்கட்டும், பிளட் கேன்சராக இருக்கட்டும், அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இருந்தது அப்படின்னாக்கா அது காலகட்டத்தில் நம்ம இந்த மாதிரி ஸ்கேன் எடுத்து பண்ணும்பொழுது இந்த வித்தியாசங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த பிரச்சனை பார்க்கும்போது அந்த வெகுளித்தனமான பையன் அதை வந்து நம்ம நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்படிப்பட்டதான் இதுதான் வந்து எங்களுடைய அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுடைய சாராம்சம். இப்போ நேர்களை இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நபருடைய மென்டல் டிஸ்ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது, ஸோ அவருடைய மெயின் ப்ராப்ளம் என்ன இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுவும் அந்த மாதிரி ஒரு பையனுடைய ரிப்போர்ட் தான். ஸோ அந்த பையனை பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட 22 வயசு இருக்கும். அந்த 22 வயசில் 22 வயசுக்கு இப்போ எடுத்த ட்ரீட்மெண்ட் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 6வது மாதம் ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் எடுத்துருக்குறோம் நாங்கள். இந்த டெஸ்ட்டில் வந்து அந்த ஆக்சுவல் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா ஒரு வெகுளித்தனமாக பேசுவான் அந்த பையன். அதாவது நல்லது கெட்டது எது அப்படின்றத வந்து பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வந்து கிடையாது. சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரி பழகுவான். அதாவது அந்த 22 வயசு பையன் அவனுடைய மனநிலை, அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு 6 வயசு 7 வயசு பையனுடைய பேச்சு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேச்சுக்கு எப்படி இருக்கும், ஒரு மழலைத்தனமாக இருக்கும். ஸோ நல்ல அந்த சூதுவாது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை. அவனுக்கு இன்னொரு பிரச்சனை வந்து மெயின் பிரச்சனை, காலை எடுத்து வச்சான் அப்படின்னாக்கா அந்த கால் வந்து அப்படியே இழுக்கும், இந்த நரம்பு வந்து அப்படியே இழுக்கும். ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்க அப்படியே உட்காந்துருவான். வீட்டில் இருந்தாலே சரி, வீட்டில் வெளியே போனாலும் அப்படியே பிடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டானாக்கா அதுக்கப்புறம் காலை மொல்லமாக அப்படியே ஷேக் பண்ணி அப்புறம் ரிலீவ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நோய் வந்து இருந்தது அவனுக்கு, அந்த பிரச்சனைக்கு. ஸோ அவனுக்கு வந்து இப்போ நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அந்த ஸ்கேனில் வந்து வந்தது என்ன அப்படின்னாக்கா பாருங்கள், இந்த மண்ணீரல் வந்து இப்போ எல்லாமே க்ரீன் நார்மல். எது லங்ஸ் நார்மல், பெரிகார்டியம் நார்மல், ஹார்ட் நார்மலாக இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன், ட்ரிபிள் ஹெட்டர், லார்ஜ் இன்டெஸ்டைன், லிவர், இந்த க்ரீன் கலர் வந்திருக்கிறது எல்லாமே நார்மல். ஸோ அந்த உறுப்பை வந்து இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஆர்கன் வந்து நார்மலாக இருக்குது. இந்த ஸ்ப்ளீன் பாருங்கள், ஸ்ப்ளீனும் யூரினரி பிளாடரும் ரொம்ப எக்ஸசிவாக ஒர்க் பண்ணுறது. எக்ஸசிவ்னா என்ன சொல்லியிருக்கேங்க, அந்த உறுப்பால் உருவாகக்கூடிய இந்த வைட்டல் எனர்ஜி ஆகப்பட்டது இன்னொரு உறுப்புக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கு. அந்த ஹோல்டிங் இல்லாமல் வந்து ஒரு சைக்கிள் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்முடைய பாடியில் அந்த சைக்கிள் வந்து எனர்ஜி சைக்கிள் வந்து நார்மலாக இருக்கும். நார்மலாக இருந்தது அப்படின்னாக்கா எந்த வித நோய்களும் இருக்காது. அந்த எனர்ஜி சைக்கிள் வந்து எங்கே பிளாக் ஆகுதோ அந்த பிளாக்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எந்த உறுப்பு பிளாக் பண்ணுதோ அந்த உறுப்புலேருந்து உருவாகக்கூடியது தான் பிரச்சனைகள், அதுக்கு தான் நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மண்ணீரல் பாருங்கள், மண்ணீரல்
என்ன வேலை பண்ணுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, the spleen meridian works the congestion with the stomach meridian to assimilate energy from food through digestion. ஸோ டைஜஷன் நமக்கு வந்து ஃபுட்டு இப்போ உள்ளே போட்ட பிறகு அது முழுமையாக டைஜஷன் ஆனால் தான், காலையில் டிஃபன் பண்ணிவிட்டு அது டைஜஷன் ஆனால் தான் திரும்ப மத்தியானம் பசி எடுக்குது. திரும்ப மத்தியானம் நம்ம வந்து சாப்பிட்ட பிறகு டைஜஷன் ஆனால் தான் நைட்டு சாப்பிட்றோம். நம்ம இப்போ டைஜஷனே ஆகலைன்னு வச்சுக்கோங்க, காலையில் டிஃபன் பண்ணாக்கா மத்தியானம் சாப்பிட முடியாது, மத்தியானம் சாப்பிடலனாக்கா நைட்டு சாப்பிட முடியாது, வயிறு வந்து உப்புசம் வந்துடும். சாப்பிடலனாக்கா நம்ம உடம்பு எப்படி இருக்கும், அப்படின்னு வீக் ஆகிடும். ஸோ அந்த வீக்னஸ் வராமல் பாதுகாக்கிறது எது அப்படின்னாக்கா, நம்முடைய உடலில் வந்து ஸ்டமக் உறுப்பில் அந்த நம்ம போடக்கூடிய உணவு. ஸோ த ஸ்ப்ளீன் மெரிடியன் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் த பேங்க்ரியாஸ். அப்போது அந்த உணவு வந்து சாப்பிட்டு டைஜஷன் ஆகிட்டு ஸ்ப்ளீன் வந்து இழுத்து பிளட்டை கிரியேட் பண்ணாமல் நம்ம சக்தியை வந்து இழுத்து நம்ம உடலுக்கு தேவையான சக்தியை வந்து பரப்பி கொடுக்காம சைலண்ட்டாக இருந்ததுனாக்கா என்ன ஆகும், ஸோ வீக்னஸ். அப்போ வீக்னஸ் ஆகும்போது இந்த ஸ்ப்ளீனோட சம்பந்தப்பட்ட பேங்க்ரியாஸ் இன்சுலின் சுரக்குது இல்லையா, அந்த இன்சுலின் சுரக்கிறதையும் வந்து குறைச்சிடும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து டயபெட்டிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிளட் ஃபார்மேஷன் என்ன, பிளட் சர்க்குலேஷன், பிளட் வந்து உற்பத்தி ஆகிறது எல்லாமே குறைஞ்சி போயிடும். அப்புறம் ஹார்மோன்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் வந்து நாளமில்லா சுரப்பிகள் சொல்லிட்டு நம்ம உடம்புல வந்து ஒரு 8 சுரப்பிகள் இருக்குது. அந்த 8 சுரப்பிகளில் சரியான முறையில் இல்லை அப்படின்னாக்கா அந்த ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ அந்த ஹார்மோன்ஸ் வந்து என்ன ஆகும், ஒரு சில பேருக்கு வந்து ஒபிசிட்டி கொண்டு போயிடும், ஒரு சில பேருக்கு வந்து டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்ஸை கொண்டு போயிடும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மென்டல் ரிடக்ஷனை கொண்டு வந்துடும், ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வாக்கிங் டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளத்தை வந்து இந்த ஹார்மோன்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஹார்மோன்ஸ் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சலைவா. இந்த சலைவாட்டு என்ன அப்படின்னாக்கா நம்முடைய உடலில் வந்து ஏற்படக்கூடிய உமிழ்நீர். ஸோ அந்த உமிழ்நீர் வந்து நார்மலாக வந்து நம்ம உடலில் நம்ம வாயில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை, அப்போ தான் வந்து அது ஒரு ஃப்ளெக்சிபிள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நாக்கு கூட வந்து ட்ரை ஆகிடும். அந்த உமிழ்நீர் என்ன பண்ணுதுனாக்கா, அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து நல்ல முறையில் மென்று சாப்பிட்ணும். ஸோ மென்று சாப்பிடும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த உமிழ்நீர் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த சுரக்கும்போது என்ன ஆகுனாக்கா அதை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த சலைவை வந்து ஆண்டை வந்து நம்முடைய வாயில் வந்து உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அதுவே வந்து எக்ஸஸ் ஆகும்பொழுது என்ன ஆகும், வந்து பேசும்போது என்ன ஆகும், ஓடிக்கிட்டு இருக்கோம், டேய் சொல்லு ஒழுகுது பார் அப்படின்னு. அப்போது இந்த பையனுக்கும் அந்த ஒரு சிம்டம்ஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அந்த வெகுளித்தனமாக இருக்கும்போது என்ன, எல்லா பசங்களுக்கும் பாருங்கள், நீங்களும் நம்ம வீட்டில் சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா வெகுளித்தனமாக இருக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வாயிலிருந்து கீழே ஒழுவிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு கச்சி பொண்ணு போட்டு முடி வச்சுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இட் நரிஷஸ் த லிப்ஸ். ஸோ அந்த லிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ட்ரையாக இருக்கும், வெடிப்பு ஏற்படும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய வெடிப்பு, அந்த தோலை வந்து பிச்சு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து மண்ணீரலினுடைய ஒரு குறைபாடு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்ட்ரோல்ஸ் த மசில்ஸ் அண்ட் த 4 limbs. ஸோ நம்மளுடைய உடலில் வந்து அதாவது வயசு ஆக பார்த்தீங்கன்னாக்கா மசில்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு சுருக்கம் வருது இல்லையா, அது மண்ணீரலினுடைய குறைபாடு. இப்போ எந்த வயசில் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மண்ணீரல் வந்து நம்மள நல்லா ஆக்டிவேட் பண்ணோன்னாக்கா அந்த மசில்ஸ் வந்து சுருங்காது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை படைத்தது தான் வந்து மண்ணீரல். ஸோ அந்த மண்ணீரல் வந்து எக்ஸசிவாக இருக்கிறதுனால இப்போ இந்த நபருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளோட்டிங், கேஸ், வயிற்றில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு உப்புசம், சரியான கேஸ் பிரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புவர் எப்பிடைட், சரியான முறையில் வந்து சாப்பாடு கிடையாது, சாப்பாடு எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிடணும்னு தோணும், ஆனால் இந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அந்த வயிற்றில் வந்து இந்த ஒரு உப்புசம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாமிட்டிங் சென்சேஷன், சில நேரங்களில் சாப்பிட்றது அந்த பையன் வந்து வாமிட்டிங் எடுத்துகிட்டு இருப்பான். ஸோ அல்லது வெறும் வாமிட்டிங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டாக்கா உடனே வாமிட் வருது டாக்டர் அப்படின்னுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னாக்கா அது ஒரு சென்சேஷன் மைண்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, அதை வந்து சரியான முறையில் மிக்சிங் இல்லாததுனால அந்த வாமிட்டிங் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. மற்ற மருத்துவ முறையில் அறுவை சிகிச்சை செய்யும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ் அல்லது லோ பேக் பெயின் என்று சொல்லக்கூடிய இடுப்பு வலி அல்லது மூட்டு மாற்று சிகிச்சை முறை, இவை அனைத்தையும் அறுவை சிகிச்சை இல்லாமல் நமது பேராசிரியர் டாக்டர் ஏ சையத் அலி அவர்கள் எளிய முறையில் அக்குபஞ்சர் செய்து தீர்த்து வைக்க முடியும் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார். ஜென்ஸ் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறதா
சரி, லேடிஸு இல்லை பெற்றவங்க பார்க்கறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு குறை இருந்ததுன்னா 2 பேரும் செக்கப் பண்ணிக்க சொல்லுங்கள். அதில் யாருக்கு குறை இருந்தாலும் பரவாயில்ல, அது டாக்டர் சொல்கிற மாதிரி அதுக்கு தீர்வு இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. அது இந்த அக்யூபங்க்சரில் தீர்வு இல்லாத விஷயம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு குறை இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாங்க, டாக்டரை வந்து மீட் பண்ணிவிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமோ எடுத்துகிட்டு அழகாக உங்கள் ஃபேமிலி லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக ஐயோ வாரிசு கொடுக்க முடியலன்ற ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டோ பிரிஞ்சோ இல்லை, ஏன்னா பேசிக்காக ஒருத்தர் நீங்கள் விரும்புங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக, இது ஒரு காரணமாக வச்சு பிரியணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து இது நான் அந்த கேள்வியே வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்டது வந்து நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். இது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஒன்று ஈகோ, 2 பேருக்குமே ஈகோ. எனக்குள்ளே குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடாது, எனக்குள்ளே குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடாது. அது தவறான ஒரு விஷயம். யாருக்கு குறை இருந்தால் என்ன, தீர்க்கறதுக்கு தான் வழி இருக்கேன், அப்புறம் எதுக்கு குறைன்னு ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து ஒரு சைல்டு கொடுக்க முடியாத விஷயம் வந்து ஒரு ஹார்ட் வீக்னஸோ ஒரு லங் வீக்னஸோ இல்லை ஒரு கிட்னி ஃபெயிலியர் மாதிரி ஒரு சாதாரண அது ஒரு விஷயம். அதுக்கும் இதில் தீர்வு இருக்குது இல்லைங்களா? அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் டாக்டரை தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு தடவை எங்கள் ப்ரோக்ராம் முடியும் போது டாக்டருடைய கிளினிக் அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதை தயவு செஞ்சு டேக் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு போங்க. இதுக்காக ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வேண்டாம், இதுக்காக பேரண்ட்ஸ் வந்து ரீமேரேஜ் வரைக்கும் எல்லாம் போக வேண்டாம். இது வந்து ஒரு பர்சனல் ஒரு ரிக்வெஸ்ட். ஆமாம், இது ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி அதோட ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை க்யூர் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதை பற்றியும் கூச்சப்படவோ இல்லை ஒரு மாதிரி ஈகோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை. இது வந்து ஒரு ஹியூமனிடேரியனான ஒரு ரிக்வெஸ்ட்டு. ஆஸ் அ உமன் நான் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு உமனாக இருந்து நான் வந்து எல்லாரையும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சகோதரிகளாக நான் நினச்சி நான் பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு இது ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமாக பார்த்து முடிக்காமல் இந்த மாதிரி ஏன்னா ஹர்ட்ஃபுல்லான ஒரு ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு அதுக்கு தீர்வு இங்கே ஆக்யூபங்க்சரில் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக யுனைட்டடாக கண்டினியூ பண்ணுங்கள். இது ஆஸ் அ ஹியூமனிடேரியன் ஐ எம் டெல்லிங் தி ஆடியன்ஸ்.